அப்கமிங் சண்டே நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026 இந்த டைமில் ஒரு சிலர் இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் இல்லைப்பா வேணாம் நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு இன்னுமே கன்ஃபியூஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ டபுள் மைண்டடாக தான் இருக்கும், என்னடா பண்ணுறது, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், மற்ற எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் ஒரு அட்டெம்ப்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது மெயினாக வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான், ஓகேங்களா. அதர் தன் தட் இந்த எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஸோ அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அட்டெம்ப்ட்னு வரும்போது. ஸோ இப்போது ஒரு அட்டெம்ப்ட்டுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம இப்போ தான் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரோம் அப்படின்னா எக்ஸாமை பற்றின கிளாரிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், அட்டெம்ப்டோட அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ மற்ற எக்ஸாம் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுப்போம், ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு நாமளே வந்து நினச்சிக்குவோம். அகைன் இது ஒரு மித்து தான், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ண முடியாது. அது ஏன்னு லேட்டராக சொல்கிறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அட்டெம்ப்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஆனால் நமக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்காது, ப்ராப்பரான கிளாரிட்டி இருக்காது. பட் ஒரு வருஷம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அண்ட் கிளியரான கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், கிளாரிட்டி லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ரியாலிட்டி இன்சிடென்ட் வந்து நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ நம்ம வெளியிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டிருப்போம், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருப்போம். அதுக்கப்புறம் இதுதான் நமக்கான எக்ஸாமு, இதை நம்ம எப்படியாவது கிராக் பண்ணி ஆகணும், இந்த சுச்சுவேஷனெல்லாம் மாற்றணும், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணக்கூடிய விதமே நமக்கே மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் இயர்ஸில் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு போகும்போது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த எக்ஸாம் மேலே. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் ஒரு 10% வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இன்னும் ஒரு 20% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு சிலர் வந்து ஸ்லோ லேர்னராக வந்திருப்போம் இல்லையா. அண்ட் நம்ம வந்து அந்த டைமில் கைடன்ஸும் வந்து கிடைச்சிருக்காது, நம்மளா ஏதோ ஒன்று பண்ணி நம்மளா ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு அதுக்கு பல மாதங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். சின்ன விஷயம் ஈஸியாக கற்றுக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம ஒரு மாத கணக்கில் வந்து உட்காந்துருப்போம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு போகும்போது இந்த எக்ஸாமோட அந்த சிலபஸ் ரேஷியோ, கம்ப்ளீட் பண்ணுற ரேஷியோ இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். 10%, 20%, 30% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம். இப்படியே போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எக்ஸாமை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளாலே கிராக் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த கான்ஃபிடென்ட் தான் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நம்மளோட ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே வந்து செகண்டரி பார்ட் தான். இது ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுற்றி சரௌண்டிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த அவேர்னஸை கொடுக்குற அளவுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், வீட்டில் இருந்து படிச்சிருப்போம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. அந்த டைம் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. பட் அப்படியே இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து போகும்போது இந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்து பில்ட் ஆகும்போது திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 4 அட்டெம்ப்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருப்போம். இல்லை அப்படின்னா மெயின்ஸ் வந்து போயிருப்போம், இல்லை இன்டர்வியூஸ் வந்து இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இன்டர்வியூலாம் போகும். ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு இல்லைனா 1 மார்க்கு, ½ மார்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி கேண்டிடேட்டை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் லெவல் போகும்போது இந்த எக்ஸாம் ஃபுல்லாக டே பை டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போயிருப்போம். அண்ட் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம கிராக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் போய் நின்றுவோம். லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க கைஸ். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வருவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க, அவ்வளோ இயர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், டக்குன்னு கிராக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து அதை ஜென்ரலா அப்படியே எடுத்துக்கிட்டு போயிருக்க முடியாது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் வந்து செட் ஆகும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டர் இயர்ஸ்ல வந்து போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த டைம்ல போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா அட்டெம்ப்டே வந்திருக்காது. இன்னைக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு வந்து தெரியும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல இருந்த நாலேஜை விட ஒரு 5th attempt 6th attemptலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நாலேஜ் இருப்பாங்க, கிளாரிட்டி பயங்கரமா இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி லெவல் பயங்கரமா வந்துடும். இவ்வளோதானே இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாமே அப்படின்ற ஸ்டேஜ்ல போகும்போது அட்டெம்ப்ட் கையில் வந்து இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. அதனால அட்டெம்ப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா
மினிமம் ஒரு 3-4 மாசமாவது இந்த எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும். சும்மா போயிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அட்டம்ப்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. பிகாஸ் ஒரு சிலர் நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கவே முடியாது. ஒரு 3-4 மாசம் உட்காந்து படிக்கும்போது தான் இந்த எக்ஸாமுக்கு ஒரு சீரியஸா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண நினைச்ச உட்கார ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரியல் டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸிகியூஷன்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி கன்சிஸ்டண்டா உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஒருத்தர் உட்காரும் போது தான் வந்து தெரியும். ஸோ அப்படியே வந்து படிச்சுட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஹால்லையும் நான் படிச்சதை ரீகலெக்ட் பண்ண நான் ட்ரை பண்றேன். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 100% இந்த எக்ஸாமை நான் கொடுக்க போறேன், இதை நான் கிராக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டென்ஷன்ல உள்ள போறவங்களுக்கு தான் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அவங்களால உணரவே முடியும். அப்பதான் வந்து அடுத்த டைம்ல அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணவே முடியும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாம சீரியஸா இல்லாம நம்ம ஒரு 3-4 மாசம் நல்லா தெளிவா படிச்சிருக்கவும் மாட்டோம். நம்மளுக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த அட்டெம்ப்டை கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்ஃபிடென்ட்டால வெறும் பண்ணிடலாம், மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல அந்த மாதிரி மிராக்கல் எதுவுமே நடக்காது. அப்படி போறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று போறோம்ல, இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம், எக்ஸாம் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நினைச்சிட்டு போவோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாம நம்ம போயிட்டு சும்மா அட்டன் பண்ணிட்டு வருவோம். அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஒரு அட்டெம்ப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபீல்ட் அவுட் ஆயிருவோம்பா, எனக்கு பேக்கப் இருக்கு அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமா வந்து கொடுங்க. அட்டெம்ப்ட் அன்கவுண்டடா இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா வந்து கொடுங்க. பட் லிமிட்டடா இருக்கு, ஜென்ரல் கேட்டகரியில வரீங்க, இல்ல ஓபிசியில வரீங்க, இதை விட்டா எனக்கு வர ஆப்ஷனே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உங்க மனசாட்சிக்கு தெரியும், ப்ராப்பரா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறாதீங்க. பட் இன்னொரு கேட்டகரி வந்து எப்படின்னா, நான் எனக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒரு 2-3 சப்ஜெக்டாவது வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி அந்த 2-3 சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸாவது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல வந்து போங்க. அண்ட் இன்னொன்னு சிசாட் வந்து இருக்கு இல்லையா, சிசாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து போடுங்க. பட் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மினிமம் ஒரு 2-3 மாசமாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் அங்க ஒர்க் அவுட்டே ஆகும். இல்லை அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த அட்டெம்ப்ட்ல போயிட்டு உங்களால எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு தெரியும். ஒரு 2-3 வருஷம் எல்லாம் போறீங்க அப்படின்னா உண்மையான எக்ஸ்பீரியன்ஸே வந்து இதுதான், நம்ம இதனால வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ கொடுக்கணும். ஸ்டில் டவுட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இல்லை இன்னும் டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, அதாவது கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.